ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருத்ராராம் vlogging. ஸோ இன்றைக்கி சண்டேனால நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறேன். ஸோ நான் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறேன், என்னோடய மாடல் எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தான். ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எனக்கு தெரிஞ்சது ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து 3 எக்கு வந்து பாயில் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கூடயே வந்துட்டு நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். எல்லோரும் வந்து வெங்காயம் ஆனியன் போட்டதுக்கப்புறமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க சிலவங்க. ஏன்னா நான் வந்துட்டு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா வெங்காயத்தை கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அது அடி பிடிச்சிரும். தக்காளி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணும்போது அது அடி பிடிக்காது நம்மளுக்கு. அதனால் நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து அப்படியே வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். கடையில் வாங்கி யூஸ் பண்ணோம்னா அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது டேஸ்ட்டு வராது, ஸ்மெல் வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துருச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மசாலாவும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு மசாலாவை எடுத்து போட வேணாம்னு சொல்லிட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணல. இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா சிக்கன் தான் ஆட் பண்ணுறோம். சிக்கன் வந்து நல்லா கழுவி அலசி வச்சுருந்தேன். இப்போ அதையே வந்து இந்த மசாலாவோட கொஞ்சம் 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இதில் கொஞ்சம் மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து அந்த உப்பு காரம்லாம் நம்மளுக்கு நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நான் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா மசாலாவோட. இப்போ வந்து அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டும் தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ தயிர் கொஞ்சம் எடுத்து அப்படியே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரால் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் வீடியோவில். நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் வந்து நம்ம ரைஸோடு சேர்ந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ உப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் லெமன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணுறேன். ஜூஸு ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஃபைனலி வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கர் வந்து மூடி வச்சுட்டேன். விசில் போட்டு 2 விசில் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ தயிர் பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட்டுக்கலாம். எப்படி இருக்குது சிக்கனு? ஸோ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்கிறது தெரியல, எனக்கே தெரியல. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே கிளறி விடணும் போல இருக்குது. கிளறி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி பிரியாணி ரெடி. சண்டே ஸ்பெஷல் ரெடி. அவ்வளோதான், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காமல் நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சி இந்த பிரியாணி நான் பண்ணது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு கமெண்ட்டில் லைக் அண்டு ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. ஸோ இப்போ நான் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ எங்கள் வீட்டு சண்டே லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.